ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஒரு சேல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு 5-8 காயின் தான் கொடுத்துருக்கேன். அதில் உள்ள ஸ்கேர் காயின் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இது 1992 ஹைதராபாத் மின்ட்டு. தெரியுதுங்களா? காயின் நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ இது ரைனோசரஸ் காயின். இது ஆக்சுவலாக இப்போ நல்லா ஸ்கேரிங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரேர் ஆயிரும். ஸோ இது ஒரு காயின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1993 கல்கட்டா மின்ட்டு. நான் காமிக்கிற எல்லா காயினுமே ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரேர் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்கள் கலெக்ஷனில் இப்போயே இது வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 1997 ஹைதராபாத் மின்ட்டு. காயின் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட இது 1992 உங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த காயின் ஆக்சுவலாக இத்தனை வருஷ கலெக்ஷனில் பார்த்திங்கன்னா 2 காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. 1992 ஹைதராபாத் மின்ட் 2 காயின் தான் கிடச்சிருக்கு. ஸோ இது காயின்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும், கண்டிஷன்லாம் நல்லாயிருக்கும். இது 150. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சிங்கிள் மின்ட் காயின் ஃப்ரெண்ட்ஸ். 2003 மும்பை மின்ட்டு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி காயின்லாம் இன்னும் இருக்க ரொம்ப ஸ்கேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ். இந்த மாதிரி காயின்லாம் வாங்கி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 1 or 2 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 1997 ஹைதராபாத் மின்ட்டாக இருக்கட்டும், 2003 மும்பை மின்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் 1993 கல்கட்டா மின்ட்டு, இது எல்லாமே இதெல்லாம் ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின். 1993 ஹைதராபாத் மின்ட்லாம் ரேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் சொல்கிற காயின் எல்லாமே ஸ்கேரிங்கில் இருக்கிற காயின். அடுத்து ரேர் ஆக சான்சஸ் நிறையா இருக்குது. இது 2004 ஹைதராபாத் மின்ட்டு. அதே மாதிரி 2004லேயுமே எனக்கு 2 காயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு இவ்வளோ வருஷ கலெக்ஷனில். ஸோ இது ஒரு ஸ்கேர் காயின். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 20 ருபீஸில் நீங்கள் இந்த எட்ஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக நடுவில் ஸ்ப்ளிட் ஆன மாதிரி இருக்கும் எட்ஜு. இந்த மாதிரி காயின்லாம் ஒரு சில காயினில் தான் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அதோடு பார்த்திங்கன்னா அதனோட வெயிட் நார்மலாக 8.65 இருக்கணும். ஆனால் என்கிட்ட இருக்கிற காயின் வெறும் 8.49 கிராம் தான். இது ஒரு அண்டர் வெயிட் காயின். ஸோ காயின் யூஎன்சி காயினு உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், பாதி இது 2 ஸ்ப்ளிட் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காயின்லாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும், அது யூஎன்சி கண்டிஷனில். ஸோ இதனுடைய விலை 100 ரூபா. இது மாஸ்கோ மின்ட். இது யூஎன்சி காயின் தான். இது 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட நல்லா தான் இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு காயினையும் அதனுடைய இதெல்லாம் என்ன மின்ட்டு, ஸ்கேரா, ரேரா இதெல்லாம் பார்த்து அதை நம்ம செக் பண்ணி ஒரு ஹோல்டர் போட்டு அதெல்லாம் ஒர்க் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 காயின் இருக்குது. இந்த 8 காயினோட விலை சேர்த்து பார்த்திங்கன்னா 800 ருபீஸ் தான். நீங்கள் ஷிப்பிங் தனியாக கொடுக்கணும். உங்களுக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்னுடைய நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். அதோடு இந்த இதில் போடுறேன், நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. யாராக இருந்தாலும் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இனிமேல் ரேர் ஆகக்கூடிய காயின் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.